கடந்த 3 வருடங்களுக்கு மேலா ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், இல்லை பக்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மண்டபம் ஊரில் இறங்கிடுவாங்க. அங்கேருந்து பேருந்து பிடிச்சி தான் ராமேஸ்வரம் போகணும். இது ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு மட்டுமே. இதனால் ரயில்வே துறைக்கும் சரி, ரயிலில் போகக்கூடிய பயணிகளுக்கும் சரி, மீனவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, பாமன் பாலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே பாலம்ங்கிறது பழுதடைஞ்சு இனிமேல் அது உழைக்கக்கூடிய திறமையை இழந்துருச்சு, எப்போ வேணாலும் விபத்து வரலாம் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறமா ரயில் போக்குவரத்தை பாமன் பாலத்தை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இத்தனை நாள் நிப்பாட்டி வச்சுருந்தா எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமாக புதிய பாமன் பாலம் திறக்கப்பட போகிறதா செய்திகள் வந்திருக்கு. அது நடைபெற போகுது. எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம்தான். அப்பாடா, புதிய பாமன் பாலம் வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சாலும் கூட பழைய பாமன் பாலம் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்குன்னா அது அங்கேயே தான் இருக்குமா, இல்லை இடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இடித்தாலும் அங்கேயே இருந்தாலும் அந்த பழைய பாமன் பாலத்தை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எல்லையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் எதுன்னு பார்த்தோம்னா மண்டபம் தான். மண்டபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடல் தான். கிட்டத்தட்ட அந்த கடலுங்கிறது 2.5 கிலோமீட்டர் போய் அதுக்கு அடுத்து தான் பாமன்கிற ஒரு தீவே வரும். அந்த பாமன் தீவில் தான் பாமன், ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், குந்துகால், தனுஷ்குடி இது எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு தீவாக இருந்துச்சு. இதனால் ஒரு காலத்தில் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னாலே மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. மண்டபத்தை படகு வழியில் தான் பயணம் செஞ்சு பாமனில் இறங்குவாங்க. பாமனில் இறங்கி தான் ராமநாத சுவாமி கோயிலாக இருக்கட்டும், தனுஷ்குடியாப்பு இருக்கட்டும், எங்கே வேணாலும் போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இதுக்கிடையில் தான் 1853 நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசு என்ன செய்யுதுன்னா, ஒரு கால்வாயை வெட்டுறாங்க. அதாவது இந்த மண்டபத்துக்கும் பாமனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஒரு கால்வாய் வெட்டுறாங்க. கால்வாய் ஏன் வெட்டப்படுதுன்னா, இதர் வழியாக கப்பல்கள் போகட்டும், ஒரு வணிகம் இருக்கட்டும் அப்படிங்கிற கண்டி செய்கிறாங்க. அந்த கால்வாயில் என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன சின்ன கப்பல்களை மட்டுமே வணிகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த போக்குவரத்துங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது என்னென்னா, தனுஷ்கோடியிலேருந்து இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கு மண்டபம் கொண்டுட்டு வந்தால் தான் மண்டபத்திலேருந்து மற்ற ஊர்களுக்கு, மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு கூட கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், அப்போ மண்டபத்துக்கு நிறைய அளவில் பொருட்களை கொண்டு வரது கால்வாய் இப்படி தோண்ட முடியாது. பாக் நீரிணையிலேருந்து மன்னார் வளைகுடா போகிறது கால்வாய்ங்கிறது இப்படி தான் இருந்துச்சே தவிர்த்து, அங்கேருந்து பாமன்லேருந்து மண்டபத்துக்கு வரக்கான கால்வாய்ங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ இதுக்காண்டி என்ன பண்ணலாங்கிறப்போ ஒரு ரயில்வே பாலம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் ரயில்வே பாலம் கட்டிட்டா நடுவில் கப்பல்கள் வரும். கப்பல்கள் வந்துச்சுன்னா கப்பல் எப்படி கிராஸ் ஆகும், பாலத்தை ஒவ்வொரு முறையும் இடிக்கிற மாதிரி உள்ள வந்துச்சுன்னா இதனால் கப்பல் போக்குவரத்து, கப்பல் வணிகங்கிறது ரொம்ப பாதிக்கப்படுமே அப்படின்னு தெரிஞ்சவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புது விதமான பாலம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு மண்டபத்திலிருந்து பாமனை இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே பாலம் நம்ம கட்டுறோம். அந்த கட்டும் போது அதுக்கு நடுவில் கப்பல்கள் போகிறதுக்கு திறக்கக்கூடிய ஒரு கத்திரி பாலம் அப்படிங்கிறத அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த ஸ்கெட்ச் படியே பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான பணிகளையும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கவும் பார்த்திங்கன்னா 1913 தொடங்கின இந்த பாமன் பாலம் கட்டுமானங்கிறது 1914 பிப்ரவரி மாதத்தில் முடிவுக்கு பார்த்திங்கன்னா பாலம்ங்கிறது திறக்கப்படுது. கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 146 தூண்கள் வச்சு இந்த பாமன் பாலங்கிறது கட்டினாங்க பிரிட்டிஷ்காரங்க. கட்டும்போது ஒவ்வொரு தூணுக்குமே தலா 4 டன் சிமெண்ட் கொட்டி இந்த ஒவ்வொரு தூண்களுமே அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இவ்வளோ கனமான, இவ்வளோ உறுதியான இந்த பாலம்ங்கிறது மண்டபத்திலேருந்து பாமனுக்கு தான் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை, மண்டபத்திலேருந்து எங்கே வரைக்கும் போகணும்னா தனுஷ்குடி வரைக்கும் அந்த பாலம் அன்றைக்கி இருந்துச்சு. அதுதான் சொல்லுவாங்க போட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்னென்னா, போட் மெயில் அப்படிங்கிற ஒரு டிக்கெட் ஒன்று இருந்துச்சு. அது எப்படின்னா, சென்னையில் நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா இலங்கை வரைக்கும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. சென்னையில் டிக்கெட் எடுக்கிறவங்க இலங்கையில் போய் இறங்கிக்கிறலாம். அது ஒரு டிக்கெட் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இது. அதாவது சென்னையில் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ரயில் ஏறினோம்னா, இந்த ரயில் ஏறி போய் பாமன் போய் பாமனை விட்டு கடந்து தனுஷ்குடி போய் தனுஷ்குடியில் போய் இறங்கி அங்கே போய் நின்றோம்னா அங்கே ஒரு கப்பல் வரும். அந்த கப்பல் வழியாக ஏற்றிட்டு போய் இலங்கையில் போய் இறக்கி விடுவாங்க. அன்றைக்கி இலங்கையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது பிரிட்டிஷ்காரங்கிறதுனால இந்த பயணங்கிறது அன்றைக்கி சாத்தியமாக இருந்துச்சு. இப்படி கடல் வழியாக கட்டப்பட்ட இந்த ரயில்வே பாலம்ங்கிறது 1964 டிசம்பர் 23ஆம் தேதி தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயலோட காரணத்தில் ஒட்டுமொத்த தனுஷ்கோடியுமே அழிஞ்சு இந்த ரயில்வே பாலங்கிறது சேதமடைஞ்சு மிகப்பெரிய பலத்த ஒரு ஆபத்தை சந்திக்குது. ஆனாலுமே கூட அது திரும்ப மேம்பாட்டு செஞ்சு தவறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப பார்த்திங்கன்னா ரயில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து 2013 வந்த ஒரு சரக்கு கப்பல் இதே மாதிரி பாமன் பாலத்தில் மோதி பாமன் பாலத்தோட ஒரு தூண் மொத்தமாக சேதமடைஞ்சு அதை வேலை செஞ்சு அதை சரி பண்ணாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள் இதனால் அந்த பாமன் பாலம் எவ்வளவு தான் அடி வாங்கினாலும் இன்ன வரைக்கும் கம்பீரமாக நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 110 வருஷம் நமக்காண்டி உழைச்சி அது எவ்வளவு நம்பிக்கையாக நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சுட்டு இருக்குது. இப்போ அந்த பாலம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ புது பாலம் வருது. இந்த புது பாலம் வந்தாலுமே கூட இந்த பழைய பாலத்தின் மீது இருக்கக்கூடிய அன்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு காலத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிகளில் எடுக்கக்கூடிய சீ ஃபுட், அதாவது கடல் உணவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரைக்கு கொண்டுட்டு அங்கே சேர்த்து அங்கே மீனவர்கள் எல்லாமே அதை விற்பனை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சிரமமான ஒரு காலமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்றைக்கி மீனுங்கிற ஒன்றே இல்லை. ஏன்னா ஐஸ் கட்டிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் மீனே ஃபஸ்ட்டாக உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் கருவாடுங்கிறது தான் அதிகமாக எல்லாராலையும் சாப்பிடப்பட்ட ஒரு உணவாகவே இருந்துச்சு.
அப்போ இந்த ஐஸ் கட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு காலம் வந்தாலுமே கூட ஐஸ் கட்டியை கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு போக்குவரத்துங்கிறது இல்லாத ஒரு காலமாக இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த மீனவ மக்களுக்கு எல்லாமே ரொம்ப உதவியாக முதல்ல அமைஞ்சது இந்த கடல் பாலம் தான். இந்த கடல் பாலத்தை வந்து போட்டும் வகையில் வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக இங்கே இருக்கட்டும், புது பாலம் வந்தாலும் கூட பழைய பாலம்னு ஒன்று இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவை, அது வந்து ஒரு நினைவாக பக்கத்துலேயே நிற்கட்டும், அது வந்து அழிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாமன் பாலம்ங்கிறது வெறுமனே பாலம் இல்லை, அந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எமோஷனலாக மாறிடுச்சு. அது வந்து உணர்வுபூர்வமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது.